வேளச்சேரி அருகே சரிந்து விழுந்த பறக்கும் ரயில் மேம்பாலத்தில் ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சாந்தகுமார் அவரோடு பேசலாம். சாந்தகுமார், நேற்று இரவு இந்த விபத்தானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது தொடர்ந்த பல்வேறு செய்திகளை பார்த்தோம். இந்நிலையில் அங்கு ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்றாங்க. அந்த ஆய்வுகள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கப்பட இருக்கிறது? சென்னை ஆதம்பாக்கம் அடுத்த தில்லை கங்கா நகர் பகுதியில் வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை வரை இணைக்கும் பறக்கும் ரயில் மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. வேளச்சேரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பரங்கிமலை வரை இணைக்கக்கூடிய இந்த பறக்கும் ரயில் மேம்பாலத்தை கட்டும் பணியின் போது அதேபோல 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்கனவே பணிகள் முழுவதுமாக முடிக்கப்பட்டு ஒரு 500 மீட்டர் பகுதி நிலம் கையகப்படுத்துவதில் வழக்கு தொடர்பாக நடந்து வழக்கில் முடிவில் கட்டுவதற்கான அனுமதியை பெற்று இந்த பணியை மேற்கொண்டு வந்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் இந்த தில்லைகங்கா நகர் பகுதியில் நேற்றைய தினம் மாலை 6 மணி அளவில் 4 பேர் கொண்ட குழுவினர் இந்த மேம்பாலம் கிட்டத்தட்ட 40 மீட்டர் நீளம் கொண்ட 120 அடி கொண்ட இந்த பாலத்தை 4 ஜாக்கி மூலமாக ஹைட்ராலிக் ஜாக்கி மூலமாக வைத்து இந்த இரு தூண்களுக்கு 157 மற்றும் 158 இந்த இரு தூண்களுக்கு இடையே அமைத்து பொருத்தி கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு ஹைட்ராலிக் ஜாக்கி கீழே விழுந்து சரிந்து விபத்து ஏற்பட்டது. இதில் யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை. அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. 500 டன் எடை கொண்ட இந்த படுக்கை போன்ற இந்த மேம்பாலம் கீழே சரிந்து விழுந்ததினால் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டது போல உணர்ந்ததாக பொதுமக்கள் நம்மிடையே தெரிவித்தார்கள். மிகப்பெரிய ஒரு சத்தத்தையும் இது எழுப்பி இருக்கிறது. நேற்றைய தினம் இந்த தொகுதியுடைய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களும் அதே போல ரயில்வே தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் கௌஷல் கிஷோர் அவர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வு மேற்கொண்டவுடன் அவர்கள் செய்தியாளரிடம் தெரிவித்தது, இந்த விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் ஒரு குழு மூலமாக ஆய்வு செய்யப்படும். ஆய்வு செய்து இது குறித்தான முழு விவரங்கள் கிடைத்த பெற்ற பின் அது குறித்தான துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்தனர். அதேபோல இந்த விபத்து ஏற்பட்டதற்கான விளக்கத்தினையும் அவர்கள் நேற்று தெரிவித்திருந்தனர். இந்த விபத்து ஏற்பட்டது இந்த ஹைட்ராலிக் ஜாக் அங்கிருந்து தவறி விழுந்ததனால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். இன்றைய தினம் ரயில்வே அதிகாரிகள் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் இந்த சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு இந்த பாலத்தின் அகலம் நீளம் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்பதை அளவிட்டு கணக்கிட்டு வருகின்றனர். இதனுடைய இந்த பாலம் விழுந்திருக்கக்கூடிய பகுதியை வரைபடமாக எடுத்து அவர்கள் வைத்து இந்த விபத்து ஏற்பட்டதற்கான முழுமையான விவரங்களை சேகரித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாலம் சரிந்த இடத்திலும் சுற்றிலும் பொதுமக்கள் வந்துவிடக்கூடாது, வேறு எதுவும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சுற்றிலும் வலை தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ரயில்வே பாதுகாப்பு போலீசார் சம்பவ இடத்தில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். சுற்றிலும் அதே போல ஆதம்பாக்கம் காவல்துறையினரும் சாலையில் தடுப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றனர். அதாவது வாகனங்களில் வரக்கூடிய நபர்கள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக தடுப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றனர். தொடர்ச்சியாக நேற்று மாலை முதலே பாதுகாப்பு இங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட பணியை மேற்கொள்வதற்காகவும் ரயில்வே அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகளை ரயில்வே துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஹைட்ராலிக் ஜாக்கி சரிந்து விழுந்த நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவலாக சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து இது குறித்த பல்வேறு விவரங்களை அதிகாரிகள் தரப்பிலிருந்து விளக்கமாக அளிப்பார்கள் என்று நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாந்தகுமார்.